கர்த்தர் தாமே இந்த நல்ல மாலை வேளையிலும் நமக்கு நடுவில் இருக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவராக நமக்கு நடுவில் இருக்கின்றார். இந்த நேரத்தில் இந்த விடுதலை கூட்டத்தில் ஆண்டவர் நமக்கு விடுதலை செய்வதற்கான தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் முதல் 7 வசனங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அவர் செய்த அநேக அற்புதங்களில் இதுவும் ஒன்று. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் காலத்தில் அநேக குருடர்களுக்கு பார்வை அளித்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் அவர் ஒவ்வொரு விதமாக அவர் பார்வை அளித்திருக்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். பர்திமேயு என்ற குருடன், படிக்க வேண்டாம், மார்க் 10ஆம் அதிகாரம் 42 முதல் 52 வரைக்கும் உள்ள வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவன் எரிகோவின் வீதியிலே போகிற வழியிலே அவன் பிச்சை எடுத்து கொண்டிருப்பான். இயேசு கிறிஸ்து அந்த வழியை கடந்து போகிறார் என்று அறிந்து, இயேசுவே, தாவீதின் குமாரனை எனக்கு இரம்பும் என்று சத்தமிட்டு கூப்பிடுவான். அவனை அடக்குவார்கள். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவான். அவன் நின்று அவனை தன்னிடத்தில் வரும்படி அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பார். உடனே அவன் தெளிவாக சொல்வான், நான் பார்வை அடைய வேண்டும், போகலாம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. உடனே அவனுக்கு பார்வை கிடைக்கும். அங்கே அவனை தொடலை, ஒன்றும் செய்யலை. ஆண்டவரால் ஒரு வார்த்தையிலே ஒரு மனுஷனுக்கு பார்வை கொடுக்க முடியும். கண்களை இல்லாதவனுக்கு கண்களை தோன்ற பண்ணினான். அதாவது கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பர்திமேயுக்கு ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள். கண்களே கிடையாது, புதிய கண்கள் உருவாகிற்று. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் தான் இங்கே நடக்குது. ஆனால் இந்த அற்புதத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட விதம் வித்தியாசமானது. இங்கேயும் பார்க்கும் பொழுது இவனும் ஒரு பிச்சைக்காரன் தான். குருடனாய் பிறந்திருக்கிறான், பிறவி குருடன். அவன் கண்களே இல்லாமல் பிறந்ததினாலே வேறு வாழ்க்கை அவனுக்கு இல்லை. பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியை தன்னுடைய சீஷர்களோடு கூட வருகிறார். சீஷர்கள் பார்க்கிறார்கள், இவன் குருடனாக இருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், கண்களே இல்லை. பாதியிலே அவன் கண்களை இழந்தவன் அல்ல, ஐபால்ஸே கிடையாது, கண்களே இல்லை. சீஷர்களுக்கு அதை பார்த்த உடனே ஒரு பெரிய கேள்வி வருகிறது. நம்ம எல்லாருக்கும் நல்ல கண்களோடு நம்ம பிறந்திருக்கிறோம், நல்ல கண்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவன் குருடனாகவே பிறந்திருக்கிறானே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? 2 கேள்வி அவங்களுக்கு வருது மனசில். ஒன்று, இவனுடைய பாவம், அல்லது இவருடைய பெற்றவர்கள் செய்த பாவம். 2ல ஏதோ ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
ஆண்டவரிடத்திலே தங்கள் சந்தேகத்தை கேட்குறாங்க. ஆண்டவரே, இது இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ? ஆனால் அவங்க எதிர்பார்க்காத மூன்றாவது ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அவனை அழைத்து சற்று தனியே அழைத்து கொண்டு போய் தரையிலே உமிழ்ந்து அந்த உமிழ்நீரினால் மண்ணை குழைத்து சேறு உண்டாக்கி, அவனுக்கு கண்களே இல்லை, 2 இடத்துல குழியாக இருக்குது, அந்த குழிகளிலே அந்த மண்ணை எடுத்து பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் அந்த குளம் இருந்தது, சீலவாம் குளத்திலே போய் கழுவினார். அப்படியே அவன் போய் கழுவி புதிய கண்களை பெற்றுக்கொள்கிறான், பார்வை அடைந்தவனாக அவன் திரும்பி வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் செய்கிறவர், சிருஷ்டிப்பின் அற்புதங்கள், இல்லாத ஒன்றை தோன்ற பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை புதிதாய் தோன்றவும் அவரால் செய்ய முடியும். ஆமென். ஆண்டவரால் செய்ய முடியும். நம்பிக்கை இழந்த நிலைமை இல்லை, ஆனால் ஆண்டவரால் ஒன்றும் இல்லாமையில் இருந்து உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுதும் அந்த பிரச்சனைக்கான காரணத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறை, சரீரத்தில் பிரச்சனையோ வாழ்க்கையில பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கு. அந்த பிரச்சனைக்கான உண்மையான காரணத்தை முதலாவது நீங்க புரியணும். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தம், ஆனால் காரணத்தை நம்ம புரியும் பொழுது விடுதலை நமக்கு தெளிவாய் கிடைக்கும். இப்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா சீஷர்கள் 12 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு நடந்து வராங்க. பிறவி குருடனாய் இருந்து இவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதை பார்க்குறாங்க. சீஷர்களுக்கு மிகப்பெரிய கேள்வி, 2 கேள்வி வந்தது. இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவமா இருக்கணும்? ஒன்று இவனுடைய பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? இந்த கேள்விகளை கொஞ்சம் நம்ம அலசி பார்த்தோம்னா பல உண்மைகள் நமக்கு தெரியும். இவங்க கேட்ட கேள்வி, இவனுடைய பாவத்தினால் இவன் இப்படி பிறந்தானாம், அல்லது இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவத்தினால் இப்படி பிறந்தானாம்? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு கண்ணு தான் தெரியாது, காது நல்லாவே கேட்கும். சீஷர்கள் இப்படி கேட்கும்போது இந்த வார்த்தைகள் அவங்க காதில் விழுந்திருக்கும். ஏன்னா பக்கத்தில் வந்து தான் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? அவனுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். நம்மளே கண் இல்லாமல் இருந்து நம்மளே பிச்சை எடுத்துட்டு இப்படி இருக்கிறோம், யாரோ நம்மளை பற்றி எதில் நின்றுட்டு இப்படி பேசுகிறாங்களே, என்னுடைய நிலைமையை இவங்க அலசி ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்களே, நானே பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், ஏன் பிரச்சனைக்கு என்ன காரணம், யார் இது எதில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி அவன் மனசு ரொம்பவே வேதனையாக இருக்கும் இல்லை? இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே பல வேதனைகள் இருக்கும். சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நம்முடைய வேதனையோடு வேதனையை கூட்டும்படி பேசுவாங்க. ஏற்கனவே நம்ம வேதனையில் இருப்போம், அதனோடு வேதனை கூட்டும்படியாக பேசுவாங்க, புரிய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறவர். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஆராய்வது ஆண்டவருடைய காரியம் அல்ல, உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆமென். அதான் உண்மை. பிரச்சனைகளுக்கு ஆராய்ச்சி பண்றதல்ல ஆண்டவருடைய காரியம், தீர்வு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். இவன் பிறக்கும் பொழுதே குருடன், வாழ்நாளிலே அதற்கு முன்பதாக அவன் பார்த்ததே இல்லை. இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிலருடைய காரியம் இப்படி இருக்கும், பிறந்ததிலிருந்து பிரச்சனை, வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து பிரச்சனை. அது ஏதோ ஒரு பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனையோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை.
வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனை. நல்லா இருந்ததற்கான நாட்களை யோசிக்கவே முடியல. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை என் வாழ்க்கை முழுவதும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நீங்க சொல்லலாம். இவனுடைய நிலைமையும் அதுதான். பிறந்ததிலிருந்தே பார்வை இல்லை, வாழ்க்கையில் அவன் பார்த்ததே இல்லை, பிறப்பிலிருந்தே அவன் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையின் பிரச்சனை எவ்வளவு காலம் உடையதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதும் பெரிய விஷயம் கிடையாது. ஆமென். நீண்டகால பிரச்சனை தான் அது அவனுக்கு. ஆனால் ஆண்டவர் சிம்பிளா அதை தீர்த்து வைக்கிறார். உங்க லைஃப்லையும் பிறந்ததிலிருந்து உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனையிலே இருந்துட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கும். இதுக்கு விடிவே இல்லையா? நீங்க நினைச்சிருப்பீங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் என் வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட எல்லாம் சரியாயிடும் நினைச்சனே, ஆனாலும் தீர்ந்த மாதிரி இல்லையே, இன்னும் அது என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, என்னதான் பண்றது? இதுக்கு தீர்வே கிடையாதா? முடிவே கிடையாதா? இது ஏன்? எதனால இது? ஏன் பாவமா? என் பெற்றவர்கள் செய்த பாவமா? என்ன பாவம்? என்ன நடக்குது? ஏன் இந்த பிரச்சனையை நீங்க அங்கலாய்க்கலாம். ஒன்று சொல்றேன், இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, சரியாய் நீங்கள் இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் பொழுது, முடிவிலே ஒரு அற்புதத்தை நிச்சயம் உங்களால் பார்க்க முடியும். ஆமென். கண்டிப்பா பார்க்க முடியும். இப்போ இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது போல சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முதலாவது கேள்வி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மீனிங்லெஸ்ஸாக தெரியும். பட் அவங்க கேட்டதுல ஒரு ரீசன் இருக்கு. இவன் செய்த பாவமா? இவன் தான் பிறக்கும் போதே குருடனாச்சு. இவன் பாவத்தினால் இப்படி பிறந்தான்னு சொல்றாங்க. இவன் செஞ்ச பாவத்தினால் இப்படி பிறந்தாங்கிறாங்க. இவன் தான் பிறக்கும் போதே குருடனாச்சு. எப்போ பாவம் பண்ணியிருப்பான்? பிறக்கிறதுக்கு முன்னாடி பாவம் பண்ணியிருப்பானா? பிறவியிலே குருடன். இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவன் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலும் இந்த ஜென்மத்தில் இப்படி குருடனா பிறந்து அவஸ்தைப்படுறான்னு நினைக்கிறாங்க. நம்மளை சுற்றில் இப்படி பேசுவாங்கல்ல, போன ஜென்மத்தில் என்ன அநியாயம் பண்ணான்னு தெரியல, இந்த ஜென்மத்தில் இப்படி பாடுபட்டு இருக்கிறாம்பாங்க இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது வந்து மீனிங்லெஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து அர்த்தமற்றது. ஏன்னா ஜென்மங்கள் என்பதெல்லாம் கிடையாது. ஒரே தரம் மனுஷன் பிறக்கிறோம், ஒரே தரம் மரிக்கிறோம், பின்பு நியாய தீர்ப்படைகிறோம். இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. பல ஜென்மங்கள் எடுப்பது என்பதெல்லாம் உண்மை கிடையாது, அது கட்டுக்கதைகள். மெய்யாக பார்க்கும் பொழுது ஒரு நபருடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை வாழ்கிறோம், ஒரு தடவை மரிக்கிறோம், அதோடு முடிஞ்சிருச்சு. ஜென்மங்கள்ன்ற கான்செப்டே கிடையாது. அதனால இதை அப்படியே விட்டுருவோம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதிலே முதல் கேள்விக்கு நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து போன ஜென்மன்றது கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளாய் உருவாகிறதற்கு காரியங்கள் இருக்கிறது. அப்படி வருவதற்கு காரியம் இருக்கு. ஆனால் போன ஜென்மங்கிறது கிடையாது. இரண்டாவது, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார். இதில் கொஞ்சம் நியாயம் உண்டு. இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சாபம் என்பது ஒன்று இருக்கிறது. முன்னோர்கள் செய்த பாவத்தின் சாபம் இது 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையிலும் விசாரிக்கப்படும் என்று வேதமே நமக்கு சொல்லுகிறது. பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே சாபமாய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இது போல சில விஷயங்கள் இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. முதல்ல அதை நான் சொல்லிடுறேன்.
சில தீர்வுகள் இருக்கிறது. சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி பிரச்சனை அப்படியே இருக்கும். ஒரு முறை நான் ஒரு குடும்பத்திலே ஜெபிக்கிறதுக்காக பல வருஷத்துக்கு முன்பாக அழைத்திருந்தாங்க. அவங்க கர்த்தரை அறியாத ஒரு குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள். மூத்தது ஒரு பெண் பிள்ளை, அடுத்து 2 பையன்கள். நான் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறேன். ஒரு ஏழ்மையான ஒரு வீடு. மூத்த பெண் பிள்ளை ஒரு 17 வயசு இருக்கும். அந்த 17-18 வயசு இருக்கும். அந்த பிள்ளை 2 கண்களும் குருடாய் ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அடுத்தது ஒரு 15 வயசு இருக்கும் இன்னொரு பையன். அந்த பையனும் குருடனாய் ஒரு வாரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். 3வது ஒரு பையன், அவனுக்கு ஒரு 13 வயசு இருக்கும். ஆனால் அவனுக்கு இன்னும் பார்வையில் பிரச்சனை இல்லை. அவன் 13 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறான். அப்போ அந்த வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன இந்த குடும்பம் இப்படி இருக்கு? 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் பார்வை இல்லாமல் இருக்குது, டோட்டல் பிளைண்ட். 3வது தான் நல்லா இருக்கு. அப்போ கேட்டேன், என்ன நடந்துச்சு? ஏன் இந்த 3 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் குருடா இருக்கிறாங்க? பிறவியிலேயே இப்படி இருந்துச்சு? அவங்க சொன்னாங்க, கிடையாது. பிறக்கும் பொழுது 3 பிள்ளைகளும் நல்லா தான் பிறந்தாங்க, நல்ல பார்வையோடு தான் வளர்ந்தாங்க, ஸ்கூலில் சேர்ந்து நல்லா படித்தாங்க. மூத்த பெண் அவருடைய 13 வயதாகும் பொழுது திடீரென்று பார்வை குறைய ஆரம்பித்தது. சீக்கிரத்தில் அவருடைய பார்வை முற்றிலும் போய்விட்டது. எத்தனையோ டாக்டர்ஸ் போய் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், யாராலும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. அந்த 13 வயசில் அவளுக்கு மொத்த பார்வை போயிடுச்சு. அதோடு அவ்வளோதான், வீட்டிலே உட்கார வச்சுட்டோம். 2வது மகன், அவனும் நல்ல பார்வையோடு பிறந்தவன் தான், நல்ல ஸ்கூலில் படித்து நல்ல சந்தோஷமாக வளர்ந்தான். அவனுக்கும் 13 வயதாகும் பொழுது சடனாக பார்வை குறைய ஆரம்பிச்சது. அது 13 வயதிலே அவனுக்கும் பார்வை முழுசும் போயிடுச்சு. இப்போ 3வது பிள்ளை 12 வயசு முடியுது, 13 வயசு தொடங்க போகுது. இவனுக்கும் பார்வை போயிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்கு. அதனால தான் உங்களை ஜெபிக்க கூப்பிட்டோம். என்ன செய்யறதுன்னே தெரியல. 2 பிள்ளைகளின் பார்வை இழந்து போய்விட்டோம். கரெக்டாக 13 வயசு ஆகும் பொழுது பிள்ளைகளுக்கு பார்வை போய்கொண்டே இருக்கிறது. 2 பிள்ளைகளை நாங்கள் இழந்துட்டோம். 3வது பிள்ளை நிலைமை என்ன அப்படின்னு பயந்தாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாபங்கள், அந்த குடும்பத்திலே இருக்கிற சாபங்கள், முன்னோர்களின் சாபம். அவங்க யாராவது ஒருத்தருக்கு இவருடைய முன்னோர்கள் பெரிய தீமை செஞ்சிருப்பாங்க, சொல்ல போனால் பார்வை போகும்படியா ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த சாபம் அவங்க சபிச்சிருப்பாங்க. உன் பிள்ளைகள்லாம் உன் சந்ததியில் எல்லாம் பார்வை இல்லாமல் போட்டு சபிச்சிருப்பாங்க. அந்த சாபம் நிறைவேறும். காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் நடக்காது, நிறைவேறாது. ஆனால் காரணத்தோடு ஒருத்தர் சபிச்சிட்டாங்கன்னா நடந்துடும். உண்மை அது. என்ன பைபிள் அப்படிதான் சொல்லுது, காரணம் இல்லாமல் இடுகிற சாபம் தான் தங்காது. ஒருத்தர் உண்மையான காரணத்தோடு சபிச்சாங்கன்னா அது நடந்துடும், நடக்கும். அந்த சாபத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது. வேதனையோடு ஒருத்தர் சபிச்சாங்கன்னா அது நடந்துடும். அப்போ இது போல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெற்றவர்கள் செய்த பாவத்தினாலே ஒருவேளை யாராவது சபிச்சு உன் பிள்ளை கண்ணில்லாம பிறக்கும் போ அப்படின்னு சபிச்சு ஒருவேளை இவன் கண் பார்வை இல்லாமல் பிறந்துட்டானோ. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் சாபங்கள் என்கிறது உலகத்தில் இருக்கிறது உண்மை. நான் நிறைய பார்த்துருக்கேன் சாபங்கள். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனநோயாளிகளாகவே இருப்பாங்க. பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே மன வளர்ச்சி இருக்காது, மூல வளர்ச்சி இருக்காது. அந்த சாபம் அந்த குடும்பத்தில் இருக்கும். ஆனால் அந்த சாபத்திற்கு ஒரு முடிவு இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை என்பது அது நேச்சுரலாக முடியாது.
ஆனால் ஒருவர் கர்த்தருக்குள் வரும் பொழுது, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது சாபங்களிலிருந்து மீட்கப்படுவீர்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், கர்த்தரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவேளை இது என்னென்னமோ செஞ்ச சரியாகலை, இன்றைக்கு நீங்கள் உண்மையாய் உங்களை முழு இருதயத்தோடு முழுவதுமாக ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அந்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் பொழுது சாபங்களும் நீக்கப்பட்டுவிடும். புரியுதா? அதனால் இன்னைக்கு முடிவிலே நாம உங்கள் பிரச்சனை நீங்குவதற்காய் ஜெபிப்பதற்கு முன்பதாக முழுவதும் கர்த்தருக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க போகிறீர்கள். உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்குமா என்றால், உங்களை முழுவதும் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு தானாய் நடக்கும். அந்த சாபம் நீங்கும், பிரச்சனைகள் மாறும். சரி, இப்போ இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே இவன் செய்த பாவமும் இல்லை, அதாவது ஜெனரேஷன், அதாவது ஜென்மங்கள்லாம் கிடையாது. இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா, இது சீஷர்களுக்கு வந்த சந்தேகம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது இந்த கேஸ் அதுவும் கிடையாது. இவங்க பெற்றோருடைய சாபத்தினால ஒன்று இவன் இப்படி பறக்கலை. சீஷர்கள் எதிர்பாராத மூன்றாவது ஒரு காரணத்தை ஆண்டவர் வைக்கிறார். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கான ஒரு தேவ திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா தானாய் வரல, தற்செயலாய் வரல. ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. புரியுதுங்களா? தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த தேவ திட்டம் நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கும். எல்லாரை பற்றி ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. ஆண்டவர் திட்டம் இல்லாமல் யாரையும் தெரிந்து கொள்வது கிடையாது. எல்லாரை பற்றி ஒரு பிளான் வச்சிருக்காரு. இங்கே இருக்கிற அத்தனை பேரை பற்றி ஆண்டவருக்கு ஒரு பிளான் இருக்கு. அவர் யாரையுமே சும்மா கூப்பிடுறது கிடையாது. சகை மரத்து மேல இருந்தான், கூப்பிட்டாரு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா. எதுக்கு? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். அதான் பிளான். சகை சீக்கிரமா மரத்தை விட்டு இறங்கணும், இன்னைக்கு அவர் அவன் வீட்டில் தங்கணும். அது ஒரு பிளான். பேதுருவை பார்த்தார், என் பின்னே வாருங்கள். எதுக்கு? மனுஷரை பிடிக்கிறவளா மாற்றுவேன். அதுதான் திட்டம். உங்களை அழைச்சிருக்கிறார்னா ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரையும் குறித்து ஆண்டவருக்கு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பது நம்முடைய ஒத்துழைப்பும் நமக்கு அவருக்கு அவசியம். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்றுவது சற்று சிரமமாக இருக்கும். இப்போ இந்த மனுஷனை குறித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் பைபிளில் எனக்கு இந்த மனுஷனுடைய காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ குருடர்களுக்கு இயேசு கிறிஸ்து பார்வை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஊமையும் குருடுமான ஆவி பிடித்த ஒரு மனுஷனை கொண்டு வருவாங்க. அவனை பேசவும் காணவும் தக்கதாக அவனை விடுதலையாக்கினார் இருக்கும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 2 குருடர்கள் வருவாங்க. ஆண்டவரே, நாங்கள் பார்வை அடையணும், தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கு. வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், போகலாம், நீங்கள் பார்வை அடைந்து உங்கள் விசுவாசத்தின்படி ஆகட்டுன்னு ஹீலாயிடுவாங்க. பர்திமை விஷயம் அப்படிதான். ஒரு சம்பவமாக இருக்கும். ஒரு 3 வசனம் 4 வசனம் ஒரு 5 வசனத்துக்குள்ளே அந்த அற்புதம் நடக்கும், அந்த விஷயம் முடிச்சிடும். ஆனால் ஒரு அற்புதத்திற்காக பைபிளில் ஒரு சாப்டர் ஃபுல்லாக ஒதுக்கப்பட்டது இங்கே தான். அதுவும் யோவான் சுவிசேஷம்
ஒரு மேலான சப்ஜெக்டை பேசுகிற ஒரு புத்தகம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா மாதிரி கிடையாது. மார்க்கிலெல்லாம் நிறைய அற்புதங்கள் இருக்கும், ஆனால் அந்த யோவான்ல அற்புதமே எழுதியிருக்காது. காணா ஒரு கல்யாண வீட்டில் அவர் தண்ணியை திராட்சை ரசமாக செஞ்சது அற்புதம் ஒன்று 2ஆம் அதிகாரத்தில் இருக்கும். 6ஆம் அதிகாரத்தில் 5 அப்பம் 2 மீன் பங்கு போட்டது இருக்கும். வேற எங்கேயும் அற்புதமே இருக்காது. 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தில் சுகமாக்குற ஒரு அற்புதம் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் வசனம். 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9, 10, 11, 12 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ்லாம் அது அற்புதமே கிடையாது. இந்த 9ஆம் அதிகாரத்தில் மட்டும் இந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கிற ஒரு சம்பவம் வருது. இந்த சம்பவம் மட்டுமே ஒரு அதிகாரம் முழுவதையும் நிறைக்கிறது. இந்த அற்புதத்தோடு இந்த மனுஷனுடைய காரியம் முடியல. அதுக்கு பிறகு இவனுக்கும் அங்கிருந்த வேத பாரகர் பரிசேயர்களுக்கும் நடுவிலே நடக்கிற வாக்குவாதங்கள் எல்லாம் பைபிள் எழுதியிருக்குது. அதில் இவன் எவ்வளவு தைரியம் உள்ளவனாய் அவர்களுக்கு சவால் விடுகிறதெல்லாம் பார்க்குறோம். இந்த 9ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இவன் எவ்வளவு ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் எழும்பினான். சொல்ல போனால் பிற்காலத்திலே இவன் ஒரு பிரகாசிக்கிற வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் இவன் எழும்பி இருக்க வேண்டும். இவனுடைய வைராக்கியத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆண்டவர் அவனை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். நீங்க இந்த 9th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அவன் டாக்டரின்லாம் பேசுவான். குருடனா இருக்கிறான், பிச்சைக்காரனா இருந்தவன் டாக்டரின் பேசுவான். பாருங்க 31ஆவது வசனத்தில் அந்த ஒன்று மட்டும் படிக்கிற பாருங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். சொல்றது யாரு? இந்த குருடன், இந்த பிச்சைக்காரன் பேசலாம். இப்படி இந்த சாப்டர் ஃபுல்லாவே இந்த ஒரே சப்ஜெக்ட்ல போயிடுச்சு. 41 வசனங்கள் இவனை குறித்து இருக்குது. ஒரு குருடனுக்கு பார்வை அடைந்த சம்பவம் 41 வசனங்கள் வருது, கவர் பண்ணுது. முதல் 7 வசனத்தோட அற்புதம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த 41 வசனங்கள் வரைக்கும் ஃபுல்லா இவன் சப்ஜெக்ட் படி தான் பேசப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஒரு பெரிய திட்டம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு என்று சில நேரத்தில் பெரிய கிரயம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆண்டவர் ஒவ்வொருடைய லைஃப்லையும் ஒவ்வொரு காரியத்தை வைக்கிறார். இவனுடைய காரியம் என்ன? இவன் செய்த பாவமும் கிடையாது, இவனை பெற்றவங்க செய்த பாவமும் கிடையாது. அப்ப 3வது என்ன? தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யும்படி சில நேரத்தில் சில காரியத்தை உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு நியமித்திருப்பார். ஏதோ ஒரு கிரியை செய்ய நினைக்கிறார். அந்த கிரியை சிறியதா இருந்தால் சிறிய விஷயம் உங்கள் லைஃப்ல நடக்கும். பெரிய லெவல் உங்க லைஃப்ல அவர் உங்களை கொண்டு கிரியை செய்யணும்னு நினைக்கிறார்னா அதற்காக அவர் எடுக்கிற ஸ்டெப் பெருசா இருக்கும். அதற்காக நாம் செலுத்த வேண்டிய கிரயமும் ரொம்ப பெருசா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம பத்திய ஆண்டவருடைய திட்டம் சின்னதுன்னா அதற்கென்று ஆண்டவருடைய செயல்பாடு சின்னதா இருக்கும். அதற்கென்று நம்ம கொடுக்கிற கிரயமும் சின்னதா இருக்கும். நம்ம லைஃபை குறித்து ஆண்டவருடைய திட்டம் பெரியதா இருக்கும் என்றால் அதற்கென்று அவர் செயல்படுகிற விதமும் பெருசா இருக்கும். நாம் செலுத்த வேண்டிய கிரயமும் கூட பெருசா இருக்கும். இவனை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிளான் இருக்கு. அந்த பெரிய பிளான் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவன் தாயின் கருவில் உருவாகும் பொழுது அந்த பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரியுதா? இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாம் இருக்கிறது கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. சும்மா நம்ம வந்து இங்கே உட்கார்ந்துட்டு நானும் ஒரு விசுவாசி, நானும் சபைக்கு வரேன், நானும் வந்தேன், நானும் பிரசங்கம் கேட்டேன், நானும் வீட்டுக்கு எடுத்து போறேன் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் இது அல்ல. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர்
பலத்த காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. தம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே பலமாய் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. தேவ ராஜ்யம் வல்லமையாய் கட்டப்பட வேண்டியிருக்கிறது. அதற்காக ஆண்டவர் தமக்கென்று வைராக்கியம் உள்ள தேவ பிள்ளைகளை எழுப்ப வேண்டிய காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் எழுப்புவதற்கு ஆண்டவர் ஆரம்பம் முதலே திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய திட்டங்கள் இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம் கிடையாது. லாங் டேர்ம்ல அவர் பிளான் பண்ணுவார். ரொம்ப லாங் டேர்ம்ல பிளான் பண்ணுவார். சிலருடைய லைஃப்ல ஒரு 5 வருஷம் பிளான்ல இருக்கும், சிலருடைய லைஃப்ல 10 வருஷம் பிளான் இருக்கும், சிலருடைய லைஃப்ல ஒரு 15 வருஷம் பிளான் இருக்கும். அப்படின்னு அர்த்தம் 15 வருஷம் எனக்கு பிரச்சனையில் இருப்பீங்கன்னு அர்த்தம். சிலருடைய வாழ்க்கையில் ஒரு 20 வருஷம் பிளான் இருக்கும், 20 வருஷம் நீங்கள் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருடைய லைஃப்பில் நீங்கள் பிறந்ததுலேருந்தே பிரச்சனையாகவே இருக்கும். பிறப்பிலிருந்தே பிரச்சனை, பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கையில் பிரச்சனை, பிறந்ததுலேருந்தே எனக்கு நிம்மதி இல்லை, பிறந்ததுலேருந்தே எனக்கு சமாதானம் இல்லை, பிறந்ததுலேருந்தே என் வாழ்க்கை பிரச்சனை, பிறந்ததுலேருந்தே எனக்கு எல்லா சூழ்நிலை சரி கிடையாது, நான் நிம்மதியாக இருந்த காலம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வருது, ஏதாவது ஒன்று என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு ஒரே பிரச்சனை தொடர்ந்து நீடிச்சுட்டே இருக்குது, சிலருக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்குது. லைஃபே ப்ராப்ளமாக இருக்கு. ஆண்டவர் என்னைக்குமே சில பிரச்சனைகளை ஏன் நம்முடைய லைஃப்பில் அனுமதிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுவதற்காக. தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். நம்ம எல்லாருமே ஒரு இனிமையான ஸ்மூத்தான லைஃப்பை நம்ம விரும்புகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. புரியுதா? ஆண்டவருடைய பிளான் ஒன்று இருக்கு. அந்த பிளான்ஸை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும்னா சில ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்கள் லைஃப்பில் சில ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். இன்னைக்கு அந்த கேள்விக்கு பதில் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், படிக்க வேண்டாம், சும்மா எடுத்துக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 35 41 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கூப்பிடுவார். சீஷர்களும் படகில் ஏறி இயேசு கிறிஸ்துவையும் படகில் ஏற்றிக் கொள்கிறார்கள். படகு பிரயாணம் தொடர்கிறது. இயேசு கிறிஸ்து பிளான் பண்ணி தலையணையோடு போட்டில் ஏறுறாரு. எதுக்கு? தூங்கிறதுக்கு. பிளான் பண்ணி தான் கிளம்புறாரு. கிளம்பும் போதே பில்லோ தூக்கிட்டு தான் போறாரு. போட்டில் ஏறினோடனே தலையணை வச்சு படுத்து தூங்கிட்டார். அப்போ வரும்போதே பிளானோடு தான் வந்திருக்காரு, தூங்கணும்னு பிளானில் தான் வந்திருக்கார். இதை நாம் எப்படி வேணால் சொல்லலாம். அவர் மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யாரையும் பார்க்க முடியாது. ஜனங்களை பார்த்தா பிரசங்கம் பண்ணுவார், வியாதியஸ்தரை பார்த்தா சுகமாக்குவார், யாரும் இல்லைன்னா அந்த நேரத்தை தூங்கிக்குவார். எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக அதை செய்வார். புரியுதலாம்? எந்த டைமையுமே வேஸ்ட் பண்ண மாட்டார். ஆக மொத்தத்தில் ட்ராவல் பண்ணும்போது பிரசங்கமும் பண்ண முடியாது, ட்ராவல் பண்ணும்போது வியாதி சுகமாக்குறது கிடையாது. அந்த நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறார். அப்படி எடுத்துக்கலாம், அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் அவர் இந்த இடத்துல ஆக மொத்தத்தில் பிளான் பண்ணி வந்திருக்கிறார். கையில் பில்லோவோட வந்துட்டார், தலையினை வச்சு தூங்கிட்டார். பாதி தூரம் போகிறாங்க. திடீர்னு கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்றி அடிக்குது, படகு மூழ்கத்தக்கதாய் அலைகள் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் படகை செலுத்தி பார்க்குறாங்க, முடியல. ஒரு கட்டத்தில் தூங்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பி, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் உடனே அவர் எழுந்தார். காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே அமைதலாரினர். பட்டு நடங்குச்சு. சீஷர்கள் பக்கம் திரும்பினார். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? என்ன கேள்வி கேட்டார் பாருங்க. ஒரு செகண்ட் அதை அடக்கிட்டு அடுத்தது அதோட அவர் படுத்து தூங்கலை. இவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சீஷர்கள் நடுங்கிட்டாங்க. இப்போ கொந்தளிக்கிற கடலுக்கு அவங்க பயந்ததை விட இவரை பார்த்து பயப்படுறாங்க.
அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் பயந்து, கடல் கொந்தளிச்சதுக்கு வந்த பயத்தை விட இப்போ இவரை பார்த்தா அதோட பயமா இருக்குது அவங்களுக்கு. இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இவங்க கிட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து சொல்ல விரும்புகிறார், சொல்லிக் கொடுக்க நினைக்கிறார். தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா இவர்கள் பிற்காலத்திலே வல்லமையாய் ஊழியத்தில் பிரகாசிக்க வேண்டியவர்கள், உலகத்தை கலக்க வேண்டியவர்கள். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். தான் யார் என்பதை அவங்களுக்கு காண்பிக்கணும். தன்னுடைய அதிகாரம் என்ன, தன்னுடைய வல்லமை என்ன என்பதை காண்பிக்கணும். இயற்கையை கூட கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் தனக்குள் இருக்கிறது என்பதை காண்பிக்க வேண்டும். இயற்கையை படைத்தவர் தான் என்பதை அவர்களுக்கு விளங்க பண்ணணும். இதை வந்து அவர் டீச் பண்ணி, நான் கட்டளையிட்டால் கொந்தளிக்கிற கடல் அடங்கும், வீசுகிற புயல் காற்று அப்படி நின்று போகும் அப்படின்னு இவர் பிரசங்கம் பண்ணியிருந்தார்னு வச்சுங்க, சிரிச்சிருப்பாங்க. சீஷர் உள்ளுக்குள்ளேயே குடிச்சிட்டு சிரிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவர் கட்டளையிடுவாராம், புயல் நிற்குமா? இவர் கட்டளையிடுவாராம், கொந்தளிக்கிற கடல் அடங்குமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய அதிகாரத்தை, தான் யார் என்பதை அவங்களுக்கு விளங்கப்படணும்னா கடல் கொந்தளிச்சே ஆகணும், சுழல் காற்று சுழற்றி அடிச்சே ஆகணும், அலைகள் வந்து படகின் மேல் மோதி அடிச்சே ஆகணும். அதுக்கு பிறகு அதை அடக்கினால்தான் அவங்களால் இந்த காரியத்தை புரிய முடியும். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்ம எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய வைராக்கியமான தேவ பிள்ளைகள் அவருக்கு தேவை. உருவாக்கி கொண்டிருக்கிறார். சும்மா சொல்லியெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. சில விஷயத்தை சொல்லி கற்றுக் கொடுக்கலாம், சில விஷயத்தை பிராக்டிக்கலாக தான் செஞ்சு காட்டணும். புரியுதுங்களா? சிலதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ இந்த கடல் கொந்தளிப்பும் புயல் காற்று சுழற்றி அடித்ததும் அலைகள் வந்து மோதி அடித்ததும் அவர் அடக்கினதும் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். இதுக்கு பிறகு அவங்க பேசிக்கிறாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இது வரைக்கும் அவருக்கு தெரியாதா? தெரியும், யாருன்னு தெரியும். ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் பார்த்தாங்க, இவர் சாதாரணமானவர் அல்ல, இயற்கையை கூட தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை அங்கதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில சில கடினமான பாதைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். சிலருக்கு பிறப்பிலிருந்தே இருக்கும், சிலருக்கு இடையிலே வரும். ஆனால் ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும், உங்க லைஃப்ல அது ஏன் நடக்குதுன்னா, ஏதோ ஒன்றை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து தன்னுடைய கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆமென். உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து, சில விஷயங்களை புரிய வைத்து, உங்களை உருவாக்கி உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். நாம பயிற்சிக்கு வரமாட்டோம். ஆண்டவர் நம்ம சில நேரத்தில் பலவந்தமாய் தான் பயிற்சிக்கு கூப்பிடுவார். ஆமென். உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், நம்ம யாரும் வரமாட்டோம். ஆண்டவரே சில நேரத்தில் வலுக்கட்டாயமாய் நம்மளை சில பயிற்சிக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுவார். அங்கதான் நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த மனுஷனுக்கு அப்படிதான், பிறப்பிலேயே கண் இல்லாமல் பிறக்க வச்சுட்டார். கண் இல்லாமல் பிறந்தது அவன் லைஃப்ல பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறான். ஒருவேளை கண்களோடு அவன் பிறந்திருந்தால், ஒருவேளை அவன் படிச்சிருப்பான், ஒருவேளை ஏதாவது ஒரு வேலை கைத்தொழில கற்று இருப்பான், ஒருவேளை ஒரு விவசாயியாக மாறி இருப்பான், ஒருவேளை ஒரு கார்பெண்டராக மாறி இருப்பான், ஏதாவது ஒரு வேலையை கற்றுருப்பான், ஏதாவது வேலையை செஞ்சு சமுதாயத்திலே வேலை செஞ்சு சம்பாதிச்சு பிழைக்கிற ஒரு ஸ்தானத்தில் அவன் நல்லா இருந்திருப்பான். கண் இல்லாமல் இவன் பிறந்ததினாலே இவன் வாழ்க்கையிலே ஒரு பகுதியை பிச்சை எடுக்கிற நிலைமைக்குள் அவன் தள்ளப்பட்டு விட்டான். இதற்கு யார் காரணம்? அவனும் காரணம் கிடையாது, அவனை பெற்றவர்களும் காரணம் கிடையாது. தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு அவன் அப்படி பிறந்திருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் சொல்கிற சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள்
ஒன்று இருக்குது, உங்களுக்கு பதிலே தெரியல. ஏன் தான் இந்த பிரச்சனை, ஏன் தான் இந்த சால்வ் ஆக மாட்டேங்குது, என்னதான் பண்ணுறது, ஒன்றுமே புரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கு, ஒன்றுமே புரியலை, ஏன் தான் அந்த பிரச்சனை. ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கிரியை செய்ய விரும்புகின்றார். தேவனுடைய கிரியைகள் உங்களுக்குள் வெளிப்படும் பொருட்டு உங்களுக்கு அது சம்பவித்திருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாள் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையோடையே உங்களை பிறக்க வைத்திருப்பார், அல்லது அந்த பிரச்சனை இடையிலே உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பார், அந்த பிரச்சனையோடையே உங்களை வாழ வைத்திருப்பார். அந்த பிரச்சனை வந்ததுனால தான் இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா இங்கே வந்திருக்க மாட்டீங்க. புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த பிரச்சனை வரலாம், இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க, எங்கேயோ இருந்திருப்பீங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் பல நேரத்தில் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டவைகள். தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொருட்டு ஆண்டவர் சில விஷயத்தை அனுமதிக்கின்றார். ஆண்டவர் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, சில நேரத்தில் எடுக்கிறவரும் அவர்தான். புரியுதுங்களா? தடுக்கிறவரும் அவர்தான். நீங்க கொடுக்கிறவரை மட்டுமே பார்த்துருந்தீங்கன்னா ஆண்டவர் தப்பு கணக்கு போடுறீங்க. சில நேரத்தில் சிலது எடுக்க செய்வார், சிலதை தடுக்க செய்வார், என்ன வேணா பண்ணுவார். அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை நோக்கத்தோடு செய்வார். என் லைஃப்பில் நிறைய பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தில் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னோடு பிறந்தவர்கள் 2 பேர். என்னுடைய அப்பா வந்து கஸ்டம்ஸில் பெரிய ஆஃபீஸர் இருந்தார், டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா. அண்ணன் வந்து செக்ரட்டரியேட்டில் ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி செக்ரட்டரியாக இருந்தது, ரிட்டையர்ட் ஆனார். அக்கா வந்து கவர்மெண்ட் டாக்டர். நான் லாஸ்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வரும்போது பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், இவனையும் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் ஏதாவது கொண்டு வந்து இப்படி கொண்டு வரணும். ஆனால் என் நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா வேற. பிறப்பிலிருந்தே நான் பட்ட தோல்விகளும் கண்ட தோல்விகள் சொல்லி முடியாது. ஏராளமான தோல்விகள் லைஃப்பில் பிறப்பிலிருந்து போராடி 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 வருகிறேன். கர்த்தர் கடைசியில் என்னை ரட்சித்தார். ரட்சித்த பிறகாது எல்லாம் ப்ராப்ளம் பண்ணி வேற டப்புன்னு மாறிடும் போது ஒன்றும் மாறல. ஒரு பக்கம் ஆண்டவருக்குள்ள நல்லா போயிட்டு இருக்கிறேன், அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ட்ராக் அது ஒரு ட்ராக் போயிட்டே தான் இருக்குது. அப்போது எங்கள் வீட்டில் என்ன மோட்டிவேட் பண்ணுறாங்க, நீ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுது, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. சரி, அதையும் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி ஒரு நாள் அதுக்கு எக்ஸாம் டேட் வந்துச்சு. நானும் கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறேன். எக்ஸாம் டேட் வந்துச்சு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் எனக்கு எக்ஸாம். அப்போ நான் ஒரு இளம் விசுவாசி, சர்ச்சில் தரையில் உட்காந்துட்டு இருக்கிற விசுவாசி. அப்போ அன்னைக்கு எங்கள் சர்ச்சுக்கு நான் காலையில் போகும்போதே பாக்கெட்டில் ஹால் டிக்கெட் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறேன். ஏன்னா சர்வீஸ் முடிச்சுட்டு பாஸ்டர்கிட்ட கொடுத்து ஒரு ஜாம் பண்ணிவிட்டு, ஹால் டிக்கெட்டை கொடுத்து ஒரு ஜாம் பண்ணிவிட்டு மத்தியானம் போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு அப்படி ஒரு எண்ணத்தோடு போயிருக்கிறேன். அன்னைக்கு பார்த்து எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறார். ஒரு பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாது, பாட்டாக பாடுவார். அது நல்ல தேவ மனுஷன், நிறைய பாட்டாக பாடுவார். நான் இங்கே போனேன், அங்கே வந்து அப்படி சரி பேர் சொல்கிறேன், டாக்டர் கிளிஃபோர்ட் குமார். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சில வருஷங்களுக்கு முன்பு தான் பரலோகத்துக்கு போயிட்டார். அந்த தேவனுடைய மனுஷன், அவர் பெரிய பிரசங்கியாரெலாம் கிடையாது, பாட்டாக பாடுவார், பாட்டு பாடுவார், உடனே ஒரு கதை சொல்லுவார், பாட்டு பாடுவார். நாங்கள் போனாங்க பிசாசு தோத்தனேன்பார், இன்னொரு பாட்டு பாடுவார், அங்கே போய் ஒரு ஜெபிச்சாங்க வியாதி சுகமாச்சுன்பார். இப்படியே இருக்கும். அன்றைக்கு நான் போய் உட்காந்துருக்கேன். அன்றைக்கி அவர் தான் அங்கே கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்திருக்கிறாரு, சண்டே சர்வீஸில் பேசுகிறாரு. செய்தி கொடுத்துட்டே இருக்கிறவர் என்னமோ சொல்கிறாரு, போயிட்டே இருக்குது. திடீர்னு செய்தி நிறுத்திட்டு, இந்த இடத்துல ஒருவர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறார்,
அது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை தொடர்றாரு. திடீர்னு எனக்கு என்னடா அது, நம்ம தானே ஹால் டிக்கெட்டை பாக்கெட்டில் வச்சுட்டு இருக்கிறோம், நம்மளா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தட்டுச்சு. சரி, இவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்களே, இதில் வேற யாராவது கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருக்கிறேன். செய்தி முடிக்கிறாரு, முடிச்சுட்டு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுறாரு, லீட் பண்ணுறாரு. ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. திடீர்னு திருப்பி சொல்கிறார், இந்த இடத்துல ஒருவர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறார். எனக்கு ரொம்ப சுருக்குனுச்சு. ஐயோ, இதனால் அது ரெண்டாவது தடவை சொல்கிறாரு. நம்ம தானே பாக்கெட்டில் ஹால் டிக்கெட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் ஜெபிக்கிறதுக்கு, நம்மளா இருக்குமோ. இப்போ ரெண்டாவது தடவை இப்படி வந்த உடனே அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது நான் கர்த்தர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, இப்போ நீங்கள் பேசுறது உண்மையிலேயே எங்கூட தான் பேசுறது உண்மையானா அவர் அதை இன்னொரு தடவை சொல்லணுங்கிறேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் வேற எங்கேயோ போயிட்டார், வேற இடத்துல லீட் பண்ணிட்டு போயிட்டேங்கிறாரு. நான் உடனே அங்கே முழங்கால்பட்டு கர்த்தரை கேட்குறேன், ஆண்டவரே, இப்போ உண்மையிலேயே நீங்கள் பேசுறது எங்கூட தான் பேசுறது உண்மையானா அவர் அதை இன்னொரு தடவை சொல்லணும். மனசில் இப்படி நினைக்கிறேன், என்னமோ சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு திருப்பி நிறுத்துறாரு. மூணாவது தடவை சொல்கிறாரு. நான் இப்படி சொன்ன உடனே திருப்பி அங்கே அடுத்தது சொல்கிறாரு, இங்கே ஒருவர் தன் வேலைக்கான முயற்சியோடு வந்திருக்கிறார், அது கர்த்தருடைய சித்தம் அல்லங்கிறார். புரிஞ்சு போச்சு, நான் தான் அந்த ஆளுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளி கன்ஃபார்ம்டாக எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் ஒன்றுமே யோசிக்கிறேன், டக்குன்னு ஹால் டிக்கெட் எடுத்தேன், கிழிச்சிட்டேன், டப்புன்னு கிழிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சும்மா விட மாட்டாங்க, வச்சுருந்தா கொண்டு போய் உள்ளே தள்ளிடுவாங்க. உடனே ஹால் டிக்கெட் எடுத்து கிழிச்சிட்டேன், கிழிச்சு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். அப்புறம் முடிச்சோடனே அவர்கிட்ட போய் பார்த்து சொன்னேன், இன்றைக்கி 3 தடவை சொன்னீங்களே, வேறு யாருன்னா நான் தான், நான் தான் ஹால் டிக்கெட்டோடு வந்தேன், இன்றைக்கி மத்தியானம் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன் நான் தான். அவர் நான் சொன்னது பார்த்துட்டு ஹால் டிக்கெட் கிழிச்சிட்டேன் காமிச்சேன். அவர் பதறிட்டார், என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, உடனே இப்படி ஹால் டிக்கெட்டை கிழிச்சிட்டிங்களே தம்பி, பேசாமல் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கலாம், அப்புறம் பார்த்துருக்கலாமில்ல அப்படின்னாரு. என்னடா இப்படி பண்ணிட்டானே, வீட்டில் போய் பிரச்சனை வந்து அப்படின்னு அவர் யோசிக்கிறார். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு போனாலும் பார்த்துக்கலாமே அப்படின்னாரு. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண முடியாது, அதான் கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சொல்லிட்டேன். ஆண்டவர் என்கிட்ட எக்ஸாம் எழுதக்கூடாதுன்ட்டாரு, ஹால் டிக்கெட்டை கிழிச்சிட்டேன், நான் போகலன்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். இப்படி என் லைஃப்பில் குறுக்கிட்டே வருவார். ஏதாவது ஒரு ஸ்டெப் முன்னால் எடுத்து வச்சா கர்த்தர் குறுக்க வந்து நின்றுடுவார், பிளாக் போட்டுக்கிட்டே வருவார். ஏன் இப்படி பண்றார்? நமக்கு அது இதாக இருக்கும். நம்ம 3 பேரில் நம்மளை வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது எவ்வளவு வேதனை தெரியுமா? அது இப்படியே போயிட்டு இருக்கோம். கடைசியில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. 6 வருஷம் ஒர்க் பண்ணேன், 86 to 92. அங்கே பார்க்கும்போது அந்த இடத்துல நல்லா பிளஸ் பண்ணார். ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், நல்லா பிளஸ் பண்ணார், ரொம்ப ஷைன் பண்ண வச்சார். அப்படி இருக்கும்போது எனக்கு அங்கே லீவே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அப்போ வந்து சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவ். ஈவினிங் ப்ரேயர் வந்து நடத்துவேன், பகலில் டைமில் எந்த கேப் கிடைச்சாலும் விழித்தில் இருப்பேன், காட்டேஜ் மீட்டிங்ஸில் போய் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஈவினிங் காட்டேஜ் மீட்டிங்னா ஒரு சும்மா காட்டேஜ் மீட்டிங் சும்மா கிடையாது. அந்த இடத்துல நான் காலையில் வச்சா காலையில் அன்றைக்கி மதியானம் லீவ் போட்டு வந்துடுவேன். மதியானத்தில் சாயங்காலம் வரைக்கும் அப்படி ப்ரேயரில் உட்காந்துட்டு சாயங்காலம் போய் நடத்தும்போது அந்த காட்டேஜ் மீட்டிங்லேயே 100 பேர் கூட வருவாங்க. ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் ஜெபிக்கும் போது கடைசியில் பிசாசு ஓடும், வியாதி சுகமாகும், பலமான கிரியைகளை கர்த்தர் செய்வார். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், நல்லா போகும். ஆனால் எனக்கு வந்து அப்படி இருக்கும்போது இன்னும் நான் லீவ் போட்டு ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். லீவே கொடுக்க மாட்டாங்க. லீவ் எடுக்கணும்னா நம்ம போராட வேண்டியிருக்கும். இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ பிஸியாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு லீவ் கேட்குறீங்களே, எதுக்கு லீவுன்னு கேட்பாங்க. நான் வந்து பொய் சொல்ல முடியாது, உடம்பு சரியில்லை பொய் சொல்ல முடியாது. நான் ப்ரே பண்ணணும், அதுக்காக எனக்கு லீவ் வேணும்னு கேட்பேன். உள்ளது தானே, நம்ம வந்து நான் அதுக்கு தான் லீவ் கேட்பேன். நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அது செய்ய, அங்கே போனீங்க, ஊருக்கு போகணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை உள்ளதை சொல்லுவேன். நான் வந்து ப்ரேயர் பண்ணணும், அதுக்கு எனக்கு லீவ் வேணும். ப்ரேயர் நீங்கள் வேலை செஞ்சுட்டே ப்ரேயர் பண்ணலாமேம்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க அப்படி தான் இருக்கும், அவங்க மைண்ட் அப்படி தானே இருக்கும். அடுத்தது வேலை சொல்லுவாங்க, செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணுவாங்க. அடுத்தது நம்மக்கிட்டேயே என்னடா அது. அப்போது ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் அபிஷேகம் கூட நான் தான் நடத்துவேன். அப்படி தான் அந்த மாதிரி அபிஷேகம் கூட நடத்தும் போது தான் ஜெகன்லாம் அபிஷேகம் பெற்றது.
அப்போ சர்ச்சில் அபிஷேக கூட்டம் நடத்துவேன். ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தி நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. அபிஷேகம் பெற்றோன்னு இது மாடியில் சர்ச்சு, கீழே இது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இது நடக்குது. ஹாலில் வந்து அபிஷேகம் நடத்துகிறேன். முடிச்சுட்டு வெளியே வர, அப்போ மாடியிலேருந்து ஒரு ஸ்பீக்கரை வந்து கீழே வச்சுருப்பாங்க. கீழே இந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கிட்ட ஜனங்க பிரசங்க கேட்கறதுக்கு அங்கே ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. நான் நினச்சிக்கிட்டே வெளியில் வரேன், நமக்கு மட்டும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நிம்மதியாக 10 நாள் லீவ் போட்டு நல்லா ஜெபிச்சுட்டு நம்ம ஊழியம் பண்ணலாமே இப்படி நினச்சிக்கிட்டே வரேன். வெளியில் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணுங்க சந்தோஷமாக நினச்சி வரும்போதே மனசில் இப்படி தாட்டோடு வெளியில் வரேன். முடிச்சுட்டு அன்றைக்கும் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் மதுரையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார், பேசிட்டு இருக்கிறார் மெசேஜ். நான் இப்படி நினச்சிக்கிட்டே வரேன் வெளியில். அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறார் மேலே. திடீர்னு பிரசங்கத்தை நிறுத்துறாரு. நான் இப்படி நினச்ச உடனே அங்கே பிரசங்கத்தை நிறுத்துறாரு. மகனே, எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிறது என்ன? அவர் பிரசங்கத்தை நிறுத்திட்டு சொல்கிறார் திடீர்னு, மகனே எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் நீ நினைக்கிறது என்ன? உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவர்களையும் எனக்காக தெரிந்து கொள்ளும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அடித்தது ஒரு அடி. என்னடா நம்ம மனசில் நினச்சா அங்கிறது உடனே பதில் வேறு வந்துட்டு இருக்குது. இல்லை இல்லை, லைஃப்பில் எது கேட்டாலும் இல்லைம்பார் ஆண்டவர். நம்ம நினைக்கிறது எல்லாத்திலையும் பிளாக் போட்டுக்கிட்டே வருவார். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், ஒரு நிலைமையில் வந்துச்சு. சடனாக கூப்பிட்டார், உன் வேலையை விட்டுட்டு வா, வெளியே வாண்டார். நான் உன்னை முழு நேரமாக என் ஊழியத்தை கூப்பிடுறேன். 1992 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, சில காரியங்கள் லைஃப்பில் பிளாக் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு சில காரியங்களை கர்த்தர் தடுத்து கொண்டே வருவார். சில பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து கொண்டே வருவார். அப்போ உங்களுக்கு தெரியாது, அப்போ கஷ்டமாக தெரியும், போராட்டமாக தெரியும், வேதனையாக தெரியும், நிந்தனையாக தெரியும், அவமானமாக தெரியும், எல்லாமே மோசமாக தெரியும். ஆனால் ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஏதோ ஒரு பெரிய பரம திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டும், சில கிரயம் செலுத்த வேண்டும். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. இங்கே இருக்கிறவங்களில் பலருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். எதை எடுத்தாலும் பிரச்சனை, எல்லாமே தடை, எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியாக வாய்க்க மாட்டேது, எல்லாம் தடை 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 தடை, எல்லாம் பிரச்சனை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய கிரயம் செலுத்திட்டு இருப்பீங்க. ஒன்று சொல்கிறேன், நிறைய கிரயம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களை குறித்து தெய்வ திட்டம் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு அர்த்தம். ரெடியாக இருங்க. சரி, இப்போ இவன் கதைக்கு வந்து முடிச்சிருவோம். இப்பொழுது இவன் ஆண்டவர் பார்க்குறாரு, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அவனை தனியாக கூட்டிகிட்டு போறாரு. இப்போ இவனுக்குள் தேவனுடைய கிரியை நடைபெற வேண்டும். தனியாக கூட்டிகிட்டு போய் தரையிலே துப்புகிறார். துப்பி எச்சில் துப்பி, அங்கே தண்ணி இல்லை போல இருக்கு, அதனால் எச்சிலை துப்பி அந்த எச்சில் மூலமாக அங்கே இருக்கிற மண்ணை குழைத்து சேறு உண்டாக்கி கண்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்த குழியாக இருக்குது, அந்த குழியில் மண்ணை வச்சு அந்த சேத்தை வச்சு பூசி விடுகிறார். பூசி நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அவன் அப்படியே அந்த சேத்தை பூசுற நிலைமையிலேயே போய் சீலவாம் குளத்தில் எடுத்து தண்ணி எடுத்து கழுவுறான். கழுவும் பொழுது அந்த மண்ணு கண்ணா மாறிடுச்சு. தேவனுடைய கிரியை இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறான். தேவனுடைய கிரியை என்ன தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கினார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை மண்ணினால தான் உண்டாக்கினார். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் என்னது? இது என்னது? மண்ணு. காது கிடையாது. இது என்னது? மண்ணு. இது என்னது? மண்ணு. ஆமாம், இந்த மண்ணுக்கு தான் நீங்கள் எல்லாம் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மண்ணுக்கு தான் இவ்வளோ பாலிஷ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறீங்க. இவ்வளோ எல்லாம் மண்ணு இல்லையா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? மண். இதெல்லாம் என்னது? மண்ணு. மண்ணுக்கு தான் என்னென்னமோ பூசுறீங்க, மண்ணுக்கு தான் என்னென்னமோ பண்ணுறீங்க, மண்ணுக்கு பூசுறீங்க, இப்படி பூசுறீங்க, இப்படி பூசுறீங்க, எல்லாம் மண்ணு இல்லையா?
எல்லாருக்கும் எல்லாம் மண்ணுமே இருந்துச்சு. ஆனால் இவனுக்கு இங்கே பிதா மண்ணை வைக்காம அனுப்பிட்டார். பிதா மண்ணு வைக்காம விட்டதை இயேசு கிறிஸ்து மண்ணு வச்சிட்டாரு. ஆமென். பிதா வைக்காமல் விட்ட மண்ணை இயேசு கிறிஸ்து வச்சிட்டாரு. இதுதான் தேவனுடைய கிரியை. பிதா மண்ணினாலே உருவாக்கினார் என்பதை இயேசு கிறிஸ்து லைவா டெமோ பண்ணி காமிச்சார். மண்ணினால தான் மனுஷனை படைத்தார் என்பதை இவன் லைஃப்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். மண்ணை வச்சு பூசினாலும் மண்ணு கண்ணா மாறும் என்பதை என் லைஃப்ல கர்த்தர் காமிச்சார். மண்ணை பூசி அனுப்புறார். அவன் போய் கழுவும் பொழுது பார்வை அடைகிறான். இன்னைக்கு சொல்றேன், இப்பவும் சிலர் மண்ணு பூசப்பட்டிருக்கிறீங்க. புரியுதா? அவங்க நிறைய பேருக்கு இப்போ மண்ணை பூசி இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? மண்ணை பூசி இருக்கிறார். உங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது இப்போ எல்லார் மேலேயும் மண்ணு பூசப்பட்டு இருக்குது. இப்போ அடுத்து செய்ய வேண்டியது என்ன? கழுவணும். ஆமென். எல்லாருக்கும் இப்போ மண்ணு பூசி இருக்காரு. யாரெல்லாம் இங்கே பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மண்ணு பூசி இருக்குது. இப்போ ஆண்டவர் மண்ணை பூசி இருக்கிறாரு. இப்போ நீங்கள் எல்லாரும் கழுவணும். புரியுதா? மண் பூசப்பட்ட இடத்துல என்ன செய்யணும்? கழுவணும். நம்முடைய ஆத்துமாவையும் கழுவணும். சரியா? நம்மையும் கொஞ்சம் கழுவணும். அடுத்தது இந்த கழுவுகிறது சும்மா இங்கே சும்மா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தாலும் கழுவ முடியாது. கழுவணும். எங்கே போகணும்? சீலவாம் குளத்துக்கு போய் தான் கழுவணும். இல்லையா? சும்மா மண்ணை பூசிட்டு போய் தண்ணி எடுத்து கழுவுப்பா அப்படின்னா பக்கத்தில் போய் ஆட்டி தண்ணி வாங்கி கழுவி இருப்பான். ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லுவேன், மண்ணை கழுவணும். ஆனால் சும்மா ஒரு இடத்துல ஆட்டி தண்ணி வாங்கி எல்லாம் கழுவக்கூடாது. சீலவாம் குளத்தில் போய் கழுவணும். அப்போ தான் பார்வை கிடைக்கும். இது எதை குறிக்கிறது என்றால், இவன் மண் பூசப்பட்டவரை பார்த்து சீலவாம் குளத்தில் போய் கழுவு, அப்பொழுது உனக்கு பார்வை கிடைக்கும் சொல்லும் பொழுது இவன் புறப்பட்டு போறான் பாருங்க சீலவாம் குளத்தை நோக்கி. அது அவனுடைய விசுவாசத்தை குறிக்கிறது. பார்வை இல்லை, கண்ணு கேட்டான், ஆண்டவர் மண்ணை தான் கொடுத்தாரு. பர்திமேயுக்கு கண்ணை கேட்டோன்னா கண்ணை கொடுத்துட்டாரு. இவனுக்கு கண்ணை கேட்டா மண்ணு தான் கொடுத்தாரு. மண்ணை பூசி சீலவாம் குளத்துக்கு போய் கழுவிட்டார். இவன் சீலவாம் குளத்தை நோக்கி போறான் பாருங்க. அதான் ஃபெய்த். விசுவாசத்தோடு போறான். ஆண்டவர் சொல்லிட்டாரு போவோம் சீலவாம் குளத்துக்கு. அங்கே போய் தண்ணீர் எடுத்து கழுவுகிறான். கழுவும் பொழுது மண்ணு கண்ணாக மாறிவிட்டது. புதிய கண்கள் தோன்றிவிட்டது. அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பவும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து விட்டான். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்குள் கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் உங்களுக்குள் வெளிப்படும் பொருட்டு ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஏன் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் சில பிரச்சனை ஃபோக்கஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதற்கு உங்களை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கிரியை செய்ய போறீங்க, ஒரு அற்புதத்தை செய்ய போறீங்க, விடுதலை கொடுக்க போறீங்க. என் வாழ்க்கையிலே என்னை குறித்து நீங்கள் என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்களோ அந்த நோக்கத்திற்கு என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. என்னை எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ, ஏன் இந்த கடுமையான பாதையில் என்னை நடக்க அனுமதிச்சிருக்கீங்களோ அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். ஆண்டவர் ஒரு அதிசயமான காரியத்தை உண்டாக்குவார். புதிய காரியத்தை தோன்ற பண்ணுவார். சிருஷ்டிப்பின் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் எழுந்திருப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். Glory to Jesus. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கின்றார். குருடனான பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், இது இவன் செய்த பாவமும் அல்ல,
இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்திருக்கின்றான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னோர்களின் பாவம் சாபமாய் வந்திருந்தால் நம்ம ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அது உடனே பிரேக் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ரட்சிப்பின் அனுபவத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னா அது பிரேக் ஆகிருக்கும். ஒருவேளை இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சரியாக ஒப்பு கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அது பிரேக் ஆகிடும். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சிலருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு உங்கள் வாழ்க்கையில சில காரியத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள். சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். சிலருடைய பிரச்சனை சில வருஷம் இருந்து கொண்டிருக்கும். சிலருக்கு பிரச்சனை நீங்க பிறந்த நாளிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிறந்த நாளிலிருந்தே உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னையிலிருந்து பிரச்சனை தான், இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையே பிரச்சனை தான். இப்படி நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆண்டவருடைய கிரியைகள் உங்களுக்குள் வெளிப்பட்டு உங்களை விடுதலை செய்வதற்கான ஒரு நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை அதற்காகவே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய கிரியைகள் இவனுக்குள் வெளிப்படும் பொருட்டு அவன் இப்படி பிறந்தான். தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். பிதாவின் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஒரு விசை இப்பொழுது நம்மை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். இதுவரையிலும் நீங்கள் ஆண்டவருக்கு என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை உண்மையாய் மனதார நீங்கள் இதுவரைக்கும் ஒப்பு கொடுக்க தவறி இருந்தால் இப்பொழுது உங்கள் இருதயத்தை திறந்து உங்கள் குறைவுகள் மீறுதல்கள் என்ன காரியம் இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் மனதார கர்த்தர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. ஆண்டவரே, எனக்காக சிந்தப்பட்ட உங்கள் இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவிடுங்க. ஆண்டவரே, கேளுங்க, உண்மையா கேளுங்க. பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் பாவங்களுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு காரியம் உங்கள் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் வியாதியை சுகமாக்கின சம்பவங்கள் உண்டு. ஒருவேளை ஏதோ ஒரு பாவம் காரணமாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு மன்னித்து என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு மன்னித்து எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரிடத்தில் முழுவதுமாய் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எந்த இடத்திலும் நம்முடைய காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஒப்பு கொடுத்துடுங்க. தெய்வ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விடுங்கள். உண்மையாய் மனத்தாழ்மையோடு உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். இப்பொழுது அடுத்த முக்கியமான ஒரு நேரம், தேவனுடைய கிரியைகள் உங்களுக்குள் வெளிப்படுகிற ஒரு நேரம் வருகிறது. இப்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அதை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பூசுகின்றார். இப்ப ஆண்டவர் சொல்றார், சீலவாம் குளத்திலே போய் கழுவு, உனக்கு அற்புதம் நடக்கும், பார்வை கிடைக்கும்.
அவன் விசுவாசத்தோடு புறப்பட்டு போனான். உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஏதோ ஒரு காரியம் உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது. டாக்டர்கள் அதை சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்க, இதை சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை வராதுன்னு சொல்லிட்டாங்க, வாழ்நாள் எல்லாம் நீ மருந்து சாப்பிட்டுதான்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாமல் குடும்பத்தில் மிகப்பெரிய உபத்திரவம் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம் உங்களை ஒவ்வொரு நாளிலும் நோகடித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையினாலே நீங்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்கள். அந்த கண் பார்வை இல்லாததினாலே அவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது போல உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினாலே நீங்கள் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறீர்கள். இப்ப ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விடுதலை உண்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு போ, சீலவாம் குளத்தில் கழுவு, பார்வை கிடைக்கும், உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு சிருஷ்டிப்பின் வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் சொன்னதை கேட்டு விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறான். இப்ப நீங்க விசுவாசிங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நீங்குவதை விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் நீங்குவதை விசுவாசிங்க. இப்ப சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறது என்றால், ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால், இப்பொழுது அது உங்கள் சரீரத்தை விட்டு விலகி போகிறதை விசுவாசிங்க. இப்பொழுதே உங்கள் சரீரத்தை விட்டு நீண்டகால பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீண்டகால பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீண்டகால பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற நீண்டகால பிரச்சனை, இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்க போகிறது என்பதை விசுவாசிங்க. இப்பொழுது இந்த இடத்துல இப்பொழுதே வைத்து இந்த ஜெபம் முடிவதற்குள் அது உங்கள் வாழ்க்கையை விட்டு, உங்கள் சரீரத்தை விட்டு நீங்க போகிறது என்பதை விசுவாசிங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்பொழுது அது உங்களை விட்டு நீங்க போகிறது, உங்களை விட்டு நீங்க போகிறது. அது வியாதியா இருக்கலாம், குடும்பத்தில் ஒருவருடைய ரட்சிப்பின் காரணமா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அடிமைத்தனமா இருக்கலாம், ஏதோ ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், விட முடியாத ஏதாவது ஒரு பாவமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிசாசின் போராட்டம் உங்களை போராடி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு இடத்துல பிசாசு உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது உங்களுக்கு விடுதலை வரப்போகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இப்பொழுது தேவ வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேக வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படுவதாக. இதனிடத்தில் பொல்லாத பிசாசினால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, இயேசு என்ற நாமத்தில் சொல்லுகிறேன், எந்தெந்த சரீரத்தில் என்னென்ன வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகளை வைத்திருக்கிற பொல்லாத அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு சரீரத்தை விட்டு புறப்படுவதாக. ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வியாதிகளையும் நோய்களையும் கொண்டு வந்திருக்கிற அசுத்தாவிகள் அவைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பலவீனத்தின் ஆவிகள் உன் பலவீனத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. குடும்பத்திலே சிலருடைய வாழ்க்கையை கட்டி வைத்து ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு சிலருடைய வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிற அசுத்தாவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை விட்டு விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கட்டுகள் அறுக்கப்படட்டும், அடிமைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விட முடியாத கெட்ட பழக்கத்தில், பாவத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். விடுதலை ஆவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது உம்முடைய கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்படுவீர்களாக, சுகமடைவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது தேவ கிரியைகள் வெளிப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.